கத்தார்ல சிலோன் ஃபிளேவர் ரெஸ்டாரண்ட் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து எனக்கு கோல் ஒன்று வந்தது. எங்க எம்ப்ளாயிஸை கௌரவப்படுத்தும் முகமாக எம்ப்ளாயிஸ் அப்ரிசியேஷன் நிகழ்ச்சி ஒன்று நடத்த போறோம், நீங்களும் வந்து கலந்துக்குங்கன்னு சொன்னாங்க. அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க எம்ப்ளாயிஸை மட்டும் கௌரவப்படுத்தல, நம்மளையும் கௌரவப்படுத்தி ஒரு நினைவு சின்னம் ஒன்று தந்தாங்க. உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய கௌரவமும் மரியாதையும் நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரும். ஸோ அந்த வகையில எனக்கு ஈடற்ற சந்தோஷத்தை தந்தது. நம்மளை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி அவார்டெல்லாம் தர அளவுக்கு நம்ம எதையுமே சாதிக்கல, இருந்தாலும் நம்மளையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும்னு நினைச்ச அந்த மனசு இருக்குதானே, அதான் சிலோன் ஃபிளேவரோட முதலாளியோட நல்ல மனசு. இவங்க ரெஸ்டாரண்ட்ல ஆரம்பிச்சு சலூன், ஸ்பேர் பார்ட்ஸ், கேரேஜ் இப்படி 6 நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க. 6 நிறுவனத்துல 100க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சொல்றதோட 100க்கும் மேற்பட்ட குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அஜோத் மௌலி அவர்களோட நிறுவனத்துல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் எல்லாம் வெறும் எம்ப்ளாயிஸா மட்டும் பார்க்காம தந்த குடும்பத்துல ஒருத்தரை தான் வழி நடத்திட்டு இருக்காங்க. அங்க வந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் பேசினத்தை வச்சே தெரிஞ்சுக்க கூடிய மாதிரி இருந்தது. இப்படி ஒவ்வொரு முதலாளிகளும் இருப்பாங்களா இருந்தா அவங்களும் மேல மேல போவாங்க. வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் சந்தோஷமா வேலை செய்வாங்க. சோ கத்தார்ல நம்ம ஸ்ரீலங்கன் ஒருத்தர் நல்ல ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்லும் போது நானும் ஒரு ஸ்ரீலங்கனா சந்தோஷப்படுறேன். அவர் மேலும் மேலும் வளரணும், இன்னும் பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுக்கிறேன்.